6 months of research போச்சு. இதுக்கு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணோம். மற்ற மேகசின்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் இதுக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். 60% ஆஃப் ஃபேஷன் கவர் பண்ணோம். ஃபேஷன் தாண்டி லைஃப் ஸ்டைல், ட்ராவல், வெல்னஸ், விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு நிறைய இதுவும் கவர் பண்ணுறோம் மேகசினில். நம்ம ஆளுங்க நடத்துகிற ஃபேஷன் ஈவெண்ட்ஸ், நம்ம ஊர் டிசைனர்ஸ், அப்கமிங் டிசைனர்ஸ், அப்கமிங் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹூஎவர் லைக் ரிலேட்டட் டு ஃபேஷன், அவங்க எல்லாருமே வந்து புக்குக்காக எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்குது. எடுத்தோன்னே யாருமே நம்மளை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டோ நம்பி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட மாட்டாங்க. பிகாஸ் யூ வில் பி ஜஸ்ட் ஸ்டார்டிங். ஒரு புக்குக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 50,000 to 60,000 மினிமம் செலவாகும். என்னோட அட்டைப்படத்தில் அசோக் செல்வன் ஸோ அவர் வந்தப்போ அது வந்து ரொம்ப பெரிய ரீச் இருந்தது. 2 லட்சம் பேர் வந்து அப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எவ்ரி எடிஷன் வி கெட் அரவுண்ட் 2 lakh ரீடர்ஸ். டார்கெட் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ஸ் இருக்கணும். நம்ம போய் கூவி விற்க தேவையில்லை, அவங்கள நம்ம கிட்ட வர வைக்கணும். ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ். லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பிசினஸ் டாக்ஸ். நான் உங்கள் ஆனந்த் லக்ஷ்மி. ஸோ இன்றைக்கி இந்த ஷோவில் மேகசின் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஷியாமலா கௌரி மேம். ஸோ ஒரு மேகசின் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆன்லைனில் நம்ம நிறைய வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது பார்ப்போம். பட் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்னென்ன, நிறைய பேருக்கு மேகசின்ஸ் எல்லாமே நானும் எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஐடியா இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கைடன்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு த ஷோ பிஸ்னஸ் டாக்ஸ் அண்ட் வெல்கம் மேம் ஷியாமலா கௌரி. ஸோ அவங்க வந்துட்டு ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர் ஆஃப் மேகசின் ஃபேஷன் ட்ரிஃப்ட். ஸோ எஸ் மேம், ஸோ ஒரு பிக்கான சர்ப்ரைஸான ஒரு விஷயம், ஒரு ஃபீமேல் வந்துட்டு ஒரு மேகசின் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஊர்ல நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு. IBC தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஆக்சுவலி மேகசின் ஃபேஷன் ட்ரிஃப்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. சவுத் இந்தியாவில் இது வந்து ஒன்லி ஃபேஷன் மேகசின். சவுத் இந்தியாவில் வேறு ஃபேஷன் மேகசினே கிடையாது. அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு இந்தியன் ஸ்டார்ட் பண்ண ஃபேஷன் மேகசின். ஸோ ஒரு இந்தியன் மேகசினாக ஃபேஷன் மேகசின் வந்து கிடையாது இந்தியாவில். மற்ற ஃபேஷன் மேகசின்ஸ் எல்லாமே வந்து ஃபாரின்லேருந்து இங்கே பிரான்ச்சஸ் ஆரம்பித்தவங்க தான். ஸோ ஒரு இந்தியன் ஸ்டார்டட் ஃபேஷன் மேகசின் ஃபேஷன் ட்ரிஃப்ட் மட்டும்தான். ஓகே. ஸோ இந்த மேகசின் ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற தாட் உங்களுக்கு எப்படி வந்தது? ஓகே, இந்த மேகசின் ஸ்டார்ட் பண்ணுற தாட் வந்தது வந்து கோவிட் டைம்ஸில். ஓகே. ஆக்சுவலி நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. நடுவில் வந்து அவங்களுக்கு மறுபடியும் கோவிட் முடிஞ்சு அப்போ தான் எல்லாமே ஆரம்பித்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற டைம்ன்றதுனால அவங்களால ஃபுல் டைமாக டெடிக்கேட்டடாக இதுக்கு கொடுக்க முடியல. பட் வி ஆர் ஆல்ரெடி நாங்கள் பாதி தூரம் போயிட்டோம். எனக்கு வந்து அதை பாதியில் விடுறதுக்கு மனசு இல்லை. ஸோ அவங்க சொன்னாங்க, ஓகே ஷாம்லா பரவாயில்ல, நீங்கள் எடுத்து நடத்துங்க, நாங்கள் என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ வெளியே வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே நான் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஆஃப் ரிசர்ச் போச்சு. இதுக்கு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணோம். பண்ணிவிட்டு மற்ற மேகசின்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் இதுக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஜான்வரி 2022 வந்து ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. யா. ஸோ இந்த மேகசின் கீழே என்ன மாதிரியான சாப்டர்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க, என்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணுறீங்க? ஸோ நேம்லேயே இருக்கும் ஃபேஷன் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ் ஃபேஷன் மேகசின் மாதிரி மட்டும் இல்லாமல் 60% ஆஃப் ஃபேஷன் கவர் பண்ணுறோம். ஸோ 100%ம் ஃபேஷனாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டுமே சார்ந்ததாக ஆகிடும். அண்ட் வந்து 60% அதை தாண்டி நாங்கள் வந்து ஃபேஷன் தாண்டி லைஃப் ஸ்டைல், ட்ராவல், வெல்னஸ், விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு நிறைய இதுவும் கவர் பண்ணுறோம் மேகசினில். அது இல்லாமல் நம்ம ஊரில் நடக்கிற ஃபேஷன் ஈவெண்ட்ஸ், பெரிய ஃபேஷன் ஈவெண்ட்ஸ், லாக்மேலாம் கவர் பண்ணுறதுக்கு பெரிய சேனல்ஸ் இருக்காங்க. பட் நம்ம ஆளுங்க நடத்துகிற ஃபேஷன் ஈவெண்ட்ஸை கவர் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ நம்ம ஆளுங்க நடத்துகிற ஃபேஷன் ஈவெண்ட்ஸ், நம்ம ஊர் டிசைனர்ஸ், அப்கமிங் டிசைனர்ஸ், அப்கமிங் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹூஎவர் லைக் ரிலேட்டட் டு ஃபேஷன், அவங்க எல்லாரையுமே வந்து ஃபீச்சர் பண்ணுறதுக்கோ அவங்கள பற்றி பேசுறதுக்கான பிளாட்ஃபார்ம் இது. அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் ஃபேஷன் ட்ரிஃப்ட். ஸோ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு டீம் ஒர்க் அப்படின்றது இதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு மேகசினுக்கு என்ன மாதிரியான டீம்ஸ் எல்லாம் இருப்பாங்க? ஏன்னா நிறைய நம்ம வந்துட்டு ப்ரொஃபைல்ஸ் பார்க்குறோம், அதோட டீம்ஸ்லாம் ஓரளவுக்கு நமக்கு அது நாலேஜ் இருக்கும். பட் மேகசின் கீழே என்ன நடக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாமல். ஆமாம். ஸோ மேகசினுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து லைக் ஜேர்னலிசம் தான்.
நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்றதுக்கு வந்து நமக்கு வேணும். ஸோ ஜேர்னலிசம் பற்றி சொல்லப்போனால் ஐ ஹாவ் 2 இன்டர்ன்ஸ் ஃப்ரம் காலேஜ், ஃபேஷன் டிகிரி இருக்கிற இன்டர்ன்ஸ் வந்து எனக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஐ ஹாவ் அ டீம் ஃபார் கண்டென்ட் ரைட்டிங். முக்கியமாக வந்து கண்டென்ட் ரைட்டிங்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட் மக்களுக்கு கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு இருக்கணும். ஸோ வி ஹாவ் அ டீம் ஃபார் கண்டென்ட் ரைட்டிங். அது இல்லாமல் இது மேகசின்றதுனால நம்மளோட வெப்சைட், ஸோ டிஜிட்டல் சைட் பார்க்கறதுக்கான டீம் தனியாக இருக்குது. அண்ட் டிசைனிங், மேகசினுக்கு டிசைன் பண்ணணும். ஸோ மேகசின் டிசைன் பண்ணி போடணும், அதுக்கு ஒரு தனி டீம் இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை பார்த்துக்கிறதுக்கு டிஜிட்டல் சப்போர்ட்டர்ஸ், அது தனியாக ஒரு டீம் இருக்குது. ஓகே. ஸோ இதுதான், இவ்வளோதான் இப்போதைக்கு இந்த டீம் 1 இயராக இருக்குது. இட் இஸ் பீன் இயர் நாங்கள் ஆரம்பிச்சு. ஸோ டீம் இவ்வளோ பெருசு. ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து மேகசின்ஸ் படிப்பாங்க, ரீடர்ஸ் வந்துட்டு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆவாங்க, நம்மளும் மேகசின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆமாம். ஸோ டு ஸ்டார்ட் அ மேகசின்னா என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு மேகசின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா என்ன ஜானர் ஆஃப் மேகசின் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நிறைய மேகசின்ஸ் வந்துருச்சு. நம்ம வந்து மோஸ்ட்லி விமன் சென்ட்ரிக் மேகசின்ஸாக இருக்கலாம், இல்லை லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணா இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி மேகசின்ஸை நம்ம ரிசர்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷமாக அந்த மேகசின்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க ரீடர்ஸ் யார் 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 யார், எந்த டார்கெட் ஆடியன்ஸை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். முக்கியமானது வந்து அதுதான், நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யார். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி பயனியர்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து ரீச் பண்ணாங்க, எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு மேகசின் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு 6 மாதமாவது ரிசர்ச் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். நிறைய விஷயம் அதில் வந்து நம்ம கற்றுக்கணும். ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். அதில் நம்மளோட நாலேஜ் எவ்வளோ இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நாலேஜ் அதில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஆரம்பித்தோன்னா நமக்கு மற்றவங்க கிட்ட என்ன வேணுன்றதை வாங்குறது ஈஸியாக இருக்கும். மேகசின் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லணும்னா நம்ம பிரிண்ட் மீடியமாக போகணும் அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக RNA வாங்கணும். RNA வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ரெஜிஸ்ட்ரேஷன் அது. ஸோ பிரிண்ட்டாக போய் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து RNA வாங்கணும் கண்டிப்பாக. நம்ம வந்து மேகசின்ஸ்க்கு அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் அது இல்லாமல் நம்மளோட நேம் வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு, எப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுக்கு ட்ரேட்மார்க் கண்டிப்பாக வாங்கிடணும். ஸோ தட் வேறு யாரும் நம்ம மேகசின் பேரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் வேறு யாராவது யூஸ் பண்ணால் நம்ம நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு இது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலும் போயிடலாம். இப்போ இன்னொருத்தவங்க வந்து அதை யூஸ் பண்ணால் அந்த ட்ரேட்மார்க் சைட்டில் தான் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, இது மாதிரி ஒன்று இருக்கா, எக்ஸிஸ்டிங்காக இருக்கா அப்படின்றது. ஸோ நம்ம ட்ரேட்மார்க் பண்ணலன்னா இன்னொருத்தவங்களும் அந்த நேமை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ தெரிஞ்ச சில பேர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, நம்மளோட நேம் இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஃபேம் எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளானிங் எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தெரிய வந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரியான steps நம்ம ட்ரேட்மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னாலே வந்து தட் இஸ் ஆக்சுவலி அகேன்ஸ்ட் லா. நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகே. அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ அதனால தான் ட்ரேட்மார்க் வாங்கிட்டது வந்து இட் இஸ் பெட்டர். அந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அந்த ட்ரேட்மார்க் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் யாராவது ஒரு ஆஃபீஸில் அவங்க கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஓகே. நமக்கு வந்து நம்மளோட இந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி ஏதாவது ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அண்ட் நேம் என்ன அப்படின்றது கேட்பாங்க, லோகோ கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்களே வந்து மோஸ்ட்லி கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இருக்கும் இதுக்கு. ஸோ அவங்களே அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் முடிச்சு நமக்கு வந்து ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க. நாம் எதுவும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஃபார்ம் இருக்கும், ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு நம்மளோட ஐடி கார்டு ஸ்கேன்டு காப்பீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ எல்லாமே வந்து மொபைல் தான், வாட்ஸ்அப் தான், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னாலே அவங்களே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு நமக்கு ட்ரேட்மார்க்கையும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இவ்வளோ ரிசர்ச் எல்லாமே சொல்கிறீங்க. என்னதான் ரிசர்ச் இருந்தாலும் அது பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில்லுன்னு தனியாக தேவைப்படும். ஸோ பேசிக் நாலேஜஸ் ப்ளஸ் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் ஒரு மேகசின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையாக இருக்கும்? ஸ்கில் வந்து பிஸ்னஸ் ஸ்கில் தாங்க, பெருசாக வேறு எதுவும் இல்லை. நார்மலாக இது மற்ற பிஸ்னஸ் மாதிரி தான், இதே பிஸ்னஸ் தான். நம்ம யாருக்கு செல் பண்ண போகிறோம், இதை நாம் புக்கை செல் பண்ண போகிறோமா இல்லை புக்கில் இருக்கிற ஸ்பேஸை செல் பண்ண போகிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் எதை பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். ஸ்பேஸை செல் பண்ண போகிறோம்னா எப்படி செல் பண்ண போகிறோம், யார் வந்து நம்ம புக்கில் வந்து ஃபீச்சர் ஆகணும்னோ இல்லை அட்வர்டைஸ் பண்ணணும்னோ எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன ரிட்டர்ன் தரப்போகிறோம். அண்ட் இதெல்லாம் வந்து புக்குக்காக எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்குது. எடுத்தோடனே யாருமே நம்மளை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டோ நம்பி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட மாட்டாங்க. பிகாஸ் யூ வில் பி ஜஸ்ட் ஸ்டார்டிங். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு அவங்க வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேர் வாங்கியிருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு வந்துடுது, ஸ்கில்லையும் அவங்க வளர்த்துக்கிறாங்க. அடுத்த கட்டமாக அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா ஸ்பெண்ட் எவ்வளோ இருக்கும், நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஸ்பெண்டிங் அப்படின்றத பற்றி கொஞ்சம். ஸ்பெண்டிங் அப்படின்னா ஒரு புக்குக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 50,000 to 60,000 மினிமம் செலவாகும். அதை தாண்டி நம்ம வந்து கவரில் வந்து யாரை போட போகிறோன்றதை பொறுத்து நம்ம வந்து போடலாம். நம்ம வந்து செலிப்ரிட்டிஸ் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டு தனி.
ஒரு மேகசினுக்கு. ஏன்னா நம்ம கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணணும், ஜேர்னலிசம்க்கு கொஞ்சம் செலவு பண்ணணும், அது இல்லாமல் ரிசர்ச்க்கு கொஞ்சம் செலவு பண்ணணும், அது இல்லாமல் கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும், அது இல்லாமல் நம்ம மேகசின் டிசைனுக்கு வந்து தான் ரொம்பவே செலவாகும். ஸோ மேகசின் டிசைன் டேக்ஸ் அட்லீஸ்ட் குவார்ட்டர், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு குவார்ட்டர் வந்து மேகசின் டிசைனிங்க்குன்னு எடுக்கணும். ஏன்னா ஒரு மேகசின் பார்த்தோன்னா அதில் வந்து எல்லாருமே டக்குன்னு உள்ளே இருக்கிறத படிச்சிட மாட்டாங்க, இருக்கிற படத்தை தான் பார்ப்பாங்க. அது வந்து இன்ஸ்பயர் ஆகி ஓ நல்லா இருக்கே என்ன இருக்குன்னு படித்து பார்க்கலாம், அப்புறம் தான் உள்ளே போவாங்க. ஸோ நம்ம ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம மேகசின்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறது, அட்ராக்ட் பண்ண வைக்கிறது வந்து மேகசின் டிசைன். ஸோ அதுக்கு நம்ம கொடுக்கணும். அதை தாண்டி நம்ம அட்டைப்படத்தில் யாரை போட போகிறோம், சென்டர் பேஜில் யாரை போட போகிறோம், அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணி அவங்களுக்கான ஷூட்டு, அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பைசா, அதெல்லாம் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் அந்த மினிமம் எனக்கு வந்து ஒரு மேகசினுக்கு வந்து 1 lakh ஆகும். ஸோ இந்த ஸ்பெண்ட் எல்லாமே தாண்டி வந்து ஒரு கட்டத்தில் ரீடர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. ஆமாம். ஸோ நம்ம போட்ட உழைப்புக்கு ஓரளவுக்கு நமக்கு ரிவார்டு வருது அப்படின்றப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ எந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு அந்த சடன் ரீச் வந்து எங்கேஜ் ஆச்சு? எனக்கு ஆக்சுவலி சொல்ல போனா எனக்கு வந்து செகண்ட் எடிஷன்லேயே அந்த ரீச் கிடைச்சிருச்சு. எனக்கு அந்த எடிஷனுக்கே 2 lakh ரீடர்ஸ் கிடைச்சாங்க. ஏன்னா வந்து தெர் இஸ் அ ரீசன். நம்ம வந்து அட்டைப்படத்தில் யாரும் போடுறோம் அப்படின்றது ஒரு ரொம்ப மிகப்பெரிய காரணம். என்னோட அட்டைப்படத்தில் அசோக் செல்வன் வந்திருந்தார். ஸோ அவர் வந்தப்போ அது வந்து ரொம்ப பெரிய ரீச் இருந்தது. 2 லட்சம் பேர் வந்து அப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எவ்ரி எடிஷன் வி கெட் அரவுண்ட் 2 lakh ரீடர்ஸ். இப்போ ரீசெண்டாக அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி எடிஷனுக்கு விஜய் சேதுபதி போட்டிருந்தோம். ஸோ அந்த வளர்ச்சி வந்து அதான் நம்ம யாருன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம கொடுக்குற கண்டென்ட் தரமாக இருந்தது அப்படின்னா நம்மளை நம்பி எல்லாரும் போடுவாங்க. இன்னொன்று என்னன்னா, சவுத் இந்தியாவில் வேற ஃபேஷன் மேகசினே கிடையாது. நம்ம நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா ஓக் இருக்கு, எல் இருக்கு. அது ஆக்சுவலி இந்தியன் மேகசின் தான். ஆனால் ஏன் ஸ்பெசிஃபிக்காக நார்த் இந்தியான்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க பாலிவுட் ஆக்டர்ஸ் தவிர சவுத் இந்தியன் ஆக்டர்ஸோ மற்ற ஆக்டர்ஸையோ கன்சிடர் பண்ணுறதே இல்லை. ஸோ நம்ம ஆக்டர்ஸையும் யாரையாவது போடணும்ல, எவ்வளோ தரமான ஆக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ நம்மளை யாரு கவனிக்கிறது, அப்போ நம்மளே தான் செஞ்சுக்கணுன்றது ஆரம்பிச்சது தான் இது. ஸோ அட்டைப்படத்துல முன்னாடி நாங்கள் யோசிச்ச போது வந்து பெருசாக வந்து செலிபிரிட்டிஸ் போடணும் அப்படின்லாம் யோசிக்கல. அப்புறம் யோசிச்ச போது ஏன் நம்ம ஊர் செலிபிரிட்டிஸே நம்ம போடக்கூடாது? ஓகே, அப்போ நாம தானே ரெக்கக்னைஸ் பண்ணணும், நம்ம ஆர்டிஸ்ட்டை நம்ம தானே ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணப்போ தேவர் லைக் வெரி ஹாப்பி. இமீடியட்டாக ஓகே சொல்லுவாங்க. அப்படியா மேகசின் கவரா அப்படின்னா இமீடியட்டாக ஓகே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் விஷயம், அது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு வேல்யூ ஆடிங் விஷயம். ஸோ அதனால வந்து 3rd எடிஷனில் வந்து நாங்கள் நமிதா மாரிமுத்து போட்டிருந்தோம். இது குவார்ட்டர்லி எடிஷன் எங்களுக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 4 மேகசின் தான். ஸோ ப்ரீமியம் எடிஷன். அப்போ குவார்ட்டர்லி எடிஷன் ஜூலை மந்த் வரும்போது ப்ரைட் மந்த் தாண்டி வந்ததுனால 3rd எடிஷனில் நமிதா மாரிமுத்து போட்டிருந்தோம். அதுவுமே பயங்கர ரீச் இருந்தது. 4th எடிஷனில் பார்வதி நாயர் வந்திருந்தாங்க கவரில். இப்போ 5th எடிஷனில் விஜய் சேதுபதி. ஸோ கிராஃப் வந்து அப்படியே உயர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஸோ தட் வாஸ் ரியலி கிரேட். ஆக்சுவலி செல்லிங் அப்படின்ற இடத்துல தான் வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் ஸ்டார்ட் பண்றது எப்படியாவது முட்டி மோதி வந்துடுவாங்க. பட் அதை செல் பண்றது அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரியாம இருக்கும். ஆமா. ஸோ இந்த ஃபீல்டுல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நான் சொன்ன மாதிரி நம்மளோட பிராண்டை வந்து நம்ம வந்து வெளியே காமிக்க ஆரம்பிக்கணும். நம்ம பிராண்டை வெளியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே ஆட்டோமேட்டிக்காக என்கொயரிஸ் உள்ள வர ஆரம்பிச்சிடும். அதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மக்களுக்கு இப்படி ஒரு மேகசின் இருக்கு அப்படின்னு அட்லீஸ்ட் ஃபேஷன் ஃபீல்டில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஏன்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க தான். ஸோ ஃபேஷன் ஃபீல்டில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றத தெரிய வைக்கிறதுக்கு முக்கியமான சோஷியல் மீடியா, அது இல்லாமல் நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்து மேகசின் பார்ட்னராக போனோம். ஸோ அந்த இடத்துல தான் என்னோட ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் போனப்போ நாங்கள் வந்து சென்னையில் ஈவெண்ட்ஸ் மேகசின் பார்ட்னராக பண்ணியிருக்கோம், மும்பையில் பண்ணியிருக்கோம், பெங்களூரில் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து ஒடிஷாலையும் மேகசின் பார்ட்னராக ஒடிஷா ஃபேஷன் வீக் பண்ண போகிறோம். ஸோ அதனால அப்படி போகும்போது தான் எல்லாருக்கும் வந்து ஓகே ஃபேஷனுக்குன்னு ஒரு மேகசின் இருக்குது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது. அதை தாண்டி வந்து இப்போ நாங்கள் அவார்ட்ஸும் வாங்கினோம். 1 இயர்லேயே வந்து 3 அவார்ட்ஸ் வாங்கிட்டோம். பெங்களூரில் ஒரு அவார்டு, மீடியாக்காக ஒரு அவார்டு வாங்கினோம், ஃபேஷன் மீடியான்ட்டு. இப்போ ரீசெண்டாக ஜனவரி மும்பையில் அவார்டு வாங்கினோம். மும்பையில் 2 அவார்ட்ஸ் வாங்கினோம். ஆக்சுவலி மும்பையில் 2 அவார்ட்ஸ் வாங்கினோம். ஸோ வந்து ரெக்கக்னிஷன் அப்படின்றது வந்து அந்த இடத்துல தான் கிடைக்கும். இன்னொன்று மார்க்கெட்டிங் அந்த இடத்துல தான் நடக்கும். நம்ம வந்து மேகசின் பார்ட்னர்னு போட்டால் போதும், அங்கே வர மாடல்ஸை நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து கவர் பண்ணால் போதும், மாடல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேகசினை வாங்கி படிப்பாங்க, டிசைனர்ஸ் மேகசினை வாங்கி படிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இவங்களும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ஸ் இருக்கணும். ஓகே.
ஸோ அந்த இடத்துல நம்மளை வந்து நம்ம போய் கூவி கூவி விற்க தேவையில்லை, அவங்கள நம்ம கிட்ட வர வைக்கணும். ஓகே, தட்ஸ் இன்டெலிஜென்ட் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. பேசிக்காகவே காமன் மிஸ்டேக்ஸ்ன்னு சில பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சில லிஸ்ட் இருக்கும். அது ஏதாவது பேசிக் திங்ஸ் 2 விஷயங்கள் சொல்ல முடியுமா? ஒன்று வந்து நம்ம எவ்வளோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அப்படின்னா, நானுமே இனிஷியலாக பண்ண மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல போனால் வந்து கணக்கு பார்க்க மாட்டேன். ஓகே, ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணது வந்து அதுதான். அப்புறம் தான் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு 3rd புக்கு 4th புக் போகும்போது தான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னே தெரியலையே, அப்போ எவ்வளோ வருது. அதுக்கப்புறம் உட்காந்து தான் தேங்க்ஃபுல்லி எல்லாமே வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ஸாக இருந்ததுனால என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சு உட்காந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு மேகசினுக்கும் நமக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றத நாங்கள் கணக்கு போட ஆரம்பித்தோம். அப்போ தான் வந்து திருப்பி வரும்போது நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டோமா ப்ராஃபிட் எடுத்தோமான்றது நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் கிராஃப் போட ஆரம்பித்தோம். சரி எவ்வளோ போட்டிருக்கோம், திருப்பி நமக்கு எவ்வளோ வருது, அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு கணக்கு வைக்கணும். எவ்வளோ சின்ன சின்ன செலவு, ஒரு கேபுக்காக போன்ற செலவு பண்ணாலும் நம்ம வந்து அதை கணக்கு வைக்க ஆரம்பிக்கணும். அதை பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், நமக்கு என்ன வருது அப்படின்றது தெரிஞ்சிடும். நம்ம செலவு கணக்கு வைக்கல அப்படின்னா நமக்கு லாபமே வராது. அது எல்லாருமே காமனாக பண்ணுற மிஸ்டேக். அது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வந்து அதை கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, அது ஒன்று தான் மோஸ்ட்லி. அதை தாண்டி வந்து பெருசா மிஸ்டேக்ஸ் யாரும் பண்ற மாதிரி தெரியல. அண்ட் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, கான்ஸ்டன்டா போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் அண்ட் ஏதாவது பிளாக் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் வந்து நம்மளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியா இஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்மளை வந்து அங்கே தான் வந்து மக்களை பார்க்க முடியும், நம்ம மக்களை மீட் பண்ண முடியிற விஷயம் அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இலக்கை சீக்கிரம் அட்டைன் பண்ணிடலாம். சீக்கிரம்ன்றது இட் டேக்ஸ் டைம். ஒரே எடிஷன்லேயோ இல்லை 2 மாதத்துலேயோ வந்து எல்லாமே வந்துடாது. பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. நம்ம இப்போ 21ஆம் தேதி மேகசின் வரணும்னா 21ஆம் தேதி வரணும். அது வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு கட்டமைப்பு இருக்கணும், நம்ம கட்டுப்பாடு இருக்கணும். அது வந்து கண்டிப்பா வரணும்னா வரணும். நம்ம தானே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லெத்தார்ஜிக்கா இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கே அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஒரு கம்பெனி எப்படி நடக்கணும் அப்படின்றத ஸ்டார்டிங் லெவல்ல இருந்தே நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளின்டா அதை கொண்டு போனோம் அப்படின்னா அது பெருசா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி இருக்கும் உங்களை பத்தி. ஸோ இவங்க வந்து ஒரு ஐடி செக்டார்ல இருந்து வந்திருக்காங்க, எதுக்கு அந்த ஃபீல்டை விட்டுட்டு இப்படி தனியா வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் ஆக்சுவலி ஃபேமிலியிலே இந்த கொஸ்டின் தான் வரும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டர், இங்க நம்ம SRM வள்ளியம்மையில தான் படிச்சு முடிச்சு கேம்பஸ். காதலி, என்னை சுற்றி காதலி, என்னை பற்றி காதலி, என் எதிரிகளை நீ அறி, என் இலக்குகளை நீ குறி, குளிக்கும் போதாவது கோபம் கழுவு, கண்ணாடியில் இதயம் பார், சமாதானத்திலாவது சகோதரியாக மாறும். பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவருக்கு இல்லை. அவங்களும் சக மனுஷி தான். பெண்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணுங்கிறதுலாம் அவரோட பேச்சு, அவரோட சாங்ஸ்லயே நமக்கு புரியும். வெளியே கூட சில இடங்களுக்கு புடவை கட்டிட்டு வர்றேன், தப்பாக நினைப்பாங்க, கவிஞருடைய மனைவி இல்லை, ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னா உலகத்தை பற்றி நீ கவலையே படாத. இவருக்கு தெரியும் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க. கற்பனையில் கூட நினச்சி பார்க்கல அவ்வளோ தூரம் அப்பாவை வந்து வயசானவரை அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து நிறுத்துவாங்க. நானே ரொம்ப எமோஷ்னலாக நாம் ஸ்னேகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இதை பண்ண முடியாமல் போயிடுச்சோன்னு நினச்சிட்டானா காதல் செத்து போயிடும்.